வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் செப்டம்பர் மாதத்துக்கான தரிசனம் பார்க்கறதுக்கான சேவைகள்லாம் இருக்குது பாருங்கள். அதற்கான புக்கிங் டேட்ஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது சம்மந்தமான வீடியோ தான் இது. தொடர்ந்து நம்ம இதில் பார்க்கலாம். 24ஆம் வழக்கமாக 300 டிக்கெட்டுங்க. அது 24ஆம் தான் ஓப்பன் ஆகுது. ஒரு மாதம் 24ஆம் தான் வரும். அதே மாதிரி இந்த மாதமும் 24ஆம் காலைல 10 மணிக்கு 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா 6 பேர் வரைக்கும் எடுக்க முடியுங்க. நீங்கள் உங்களோட மொபைல் ஆப்பில் நம்ம டிடிடியோட ஆப் மூலமாக எடுத்தாலும் சரி தான், இல்லை வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் லாகின் பண்ணி எடுத்தாலும் சரி தான். மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் ஒரே லாகினில் எடுக்கலாம். அதிகபட்சமாக அவ்வளோதான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே நபர்கள் இருந்தாங்கன்னா 2-3 லாகின் தனித்தனியாக பண்ணிவிட்டு 2-3 ஆப் மூலமாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காலையிலலாம் தரிசனமே கிடையாதுங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. 2 மணிலேருந்து 2 அதுக்கடுத்து 4 3 மணி கிடையாது. ஏன்னா 3 மணிக்கு சீனியர் சிட்டிஸ் எல்லாம் போவாங்க. அதனால் 2, 4, 5, 6, 7, 8, 9ன்னு 10 மணி வரைக்கும் வரிசையாக இருக்கும். 1 ஹவருக்கு ஒரு தரிசனம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்கு 2500 பேர் வரைக்கும் இதில் புக்கிங் டிக்கெட் கொடுக்குறாங்க இதில். அதனால் இதுக்கு வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 300 ஒரு டிக்கெட் இது. இது வந்து எல்லா நாளும் பண்ண முடியும். முக்கியமான விசேஷ நாட்கள்லாம் கிடையாது. எல்லா நாட்களும் இந்த 300 டிக்கெட் உண்டுங்க. எந்த டிக்கெட் நிப்பாட்டாலும் அந்த 300 டிக்கெட் நிப்பாட்ட மாட்டாங்க. கன்ஃபார்மாக பார்க்கலாம். இதில் என்னென்னா உங்களை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப பிஃபோர் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு அதில் போர்டு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் நேராக போய் தான் அதை பார்க்க முடியும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இதில் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸுங்க. அது கூட்டம் நார்மலாக இருக்குன்னா 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே வெளில வந்துடலாம். ரொம்ப கூட்டமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரத்தில் ஆவரேஜாக முடிஞ்சிருங்க. அதுக்குள்ளே கன்ஃபார்மாக வந்துடலாம். உங்களை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திறந்து விட்டாங்கன்னா டேரெக்டாக போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ மேலே ஏறி இறங்கல வேலை கூட இல்லைங்க. வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ்லேருந்து முன்னெல்லாம் படி ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. கீழே டேரெக்டாக கியூ லைனுக்கு அனுப்புகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்த்துருக்காரு வரதுக்கான வழிங்க அது. இதில் என்ன விசேஷம்னா இந்த 300 டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மத்தியானத்துக்கு மேலே தான் பண்ணுறதுனால நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் காலையில் ஊர்லேருந்து கிளம்பினாலே மத்தியானம் வந்து சேர்ந்துடலாம். சாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப நைட்டு வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உள்ள சேவை இது. இந்த வேணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 300 டிக்கெட்டில் உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் போகிற மாதிரி இருந்து அதில் வந்து ஒரு பாதி பேர் கிடச்சி பாதி பேர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேணால் அந்த விர்ச்சுவல் சேவை முதல்ல சொன்ன பாருங்கள். அந்த சேவையில் புக் பண்ணிவிட்டு கிடைக்காதவங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போ கிடைக்கலையோ உடனே 10 மணிக்கு நீங்கள் புக் பண்ணும்போது 10:30 முடிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே டக்குன்னு விர்ச்சுவல் சேவை போனீங்கன்னா அதில் அவைலபிள் இருக்கும். அதில் சேவைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேவைக்கு புக் பண்ணிவிட்டு உடனே இந்த தர்ஷன் டிக்கெட்டு சேர்த்து புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது அன்றைக்கி மத்தியானமே 24ஆம் மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. திருமலை திருப்பதி 2க்கும் சேர்த்து அன்றைக்கே புக்கிங் ஓப்பன் ஆகுது. வழக்கமாக வந்து காலையிலேருந்து சாயங்காலம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரியே 24ஆம் திருமலா திருப்பதி 2க்குமே ஓப்பன் ஆகுது. இப்போ திருமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரிசன டிக்கெட் இருந்தால் தான் அக்காமடேஷன் எடுக்க முடியுங்கிறதா இப்போ 4 மாதமாக ரூல்ஸில் இருக்குது. மார்ச் மாதமே இது அமலுக்கு வந்துருச்சு. தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் திருமலையில் அக்காமடேஷன் எடுக்க முடியும். பிரச்சனை டிக்கெட்டு இல்லை சீனியர் சிட்டிசன் இல்லை ஆர்ஜித சேவாஸ் இல்லை எலக்ட்ரானிக் டிப்ரேஷன் 300 டிக்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும், அக்காமடேஷன் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி மாற்றியாச்சு. அங்கே அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக தாங்க 50, 100 அப்புறம் ரூ. 1000 இருக்குது. அப்புறம் 1518 இந்த மாதிரி 4 கேட்டகரிலையும் ரூம் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம புக் பண்ண முடியும். இது வந்து எப்படின்னா நம்ம அந்த குறிப்பிட்ட டேட்டில் நம்ம புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டு போட்டோம்னா அக்காமடேஷன் சக்ஸஸ். உங்களுக்கு தரிசன டிக்கெட் இருந்து நீங்கள் அக்காமடேஷன் எடுத்துட்டீங்கன்னா அக்காமடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். பட் எந்த காட்டேஜ் எல்லாம் வராது. அதில் 100 டிக்கெட்டு உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சு, 1000 டிக்கெட்டு உங்கள் 1000 ரூம் உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் வரும். உங்கள் காட்டேஜோட பேர் வராது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியோட நீங்கள் அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு என்றைக்கு நீங்கள் போகணுமோ அன்றைக்கி நேராக திருமலையில் உள்ள சிஆர் ஆஃபீஸுக்கு போகணும். அங்கே இன்டர்நெட் கவுண்டர்னு இருக்கு பாருங்கள். அங்கே கொண்டு போய் இதை கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் எந்த நம்பர்லேருந்து நீங்கள் பண்ணுவீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வரும். எந்த இடத்துல உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கு. மாத்திருச்சு 1000 ருபீஸ்னு வச்சிங்களேன். பாஞ்சிஜன்யமா இல்லை மாத்திருஷ்டியா இல்லை நந்தகமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடங்கிறது அதில் வரும், மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல போய் உங்களோட மாயிட்ட கொடுத்துட்டு இந்த ஸ்லிப்பு கொண்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களை அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இது. இங்கே புக் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த காட்டேஜும் தெரியாது. அதுமாதிரி 100 ரூமும் அது மாதிரி தான், 50 ரூமும் அது மாதிரி தான். புக் பண்ணும்போது எதுவும் தெரியாது. நம்ம அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியும். இப்போ சமீபத்தில் நான் போன வாரத்தில் திருப்பதி போயிருக்கும்பொழுது டேரெக்டாக நின்று க்யூ லைனில் நின்று அக்காமடேஷன் எடுத்தேன். 50 ரூம் தான் கிடச்சிது. ஜிஎன்சி ரூம் தான் கிடச்சிது. 2 ஃபேமிலி போயிருந்தோம். எல்லாருக்குமே ஜிஎன்சி தான் கிடச்சிது. இப்போ என்னென்னா 50 ரூம்லேயே கேசர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் கிடையாதுங்க. முன்னெல்லாம் 50 ரூம் 100 ரூம் எதுலேயுமே கேசர்ஸ் கிடையாது. ஏஎன்சி, எஸ்என்சி, எஸ்எம்சி, ஹெச்விசி எங்கேயுமே கிடையாது. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடைக்கு நடுப்புற சுடிநீர் வரும் போர்டே போட்டிருப்பாங்க. சுடுநீர் கிடைக்கும் இடம், வெந்நீர் இந்த இடத்துல கிடைக்கும், இங்கே வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துலேயே பாத்ரூமும் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் ரூம்லேருந்து பக்கெட் எடுத்துகிட்டு வந்து வெந்நீர் பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இங்கேயே வந்து அந்த பக்கெட்டை பிடிச்சி பக்கத்தில் இருக்க பாத்ரூமில் குளிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் முதல்ல இருந்தது. ஒரு 2 வருஷமாக ரெனோவேஷன் ஒர்க்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க. எல்லா இண்டிவிஜுவல் காட்டேஜஸ் பாருங்கள், ஹெச்விசி, ஏஎன்சி இந்த மாதிரி இண்டிவிஜுவல் காட்டேஜஸ் எல்லாத்துலேயுமே ரெனோவேஷன் ஒர்க் நடந்தது.
இந்த மாதிரி ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. பழசு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக டேப்பு, புதுசாக டாய்லெட்ஸு எல்லாத்தையும் புதுசாக மாற்றிருக்காங்க. அப்படி மாற்றினதில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா 50 ரூமில் கூட எல்லாத்துலேயும் கெஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குங்க அது. எல்லாத்துலேயுமே கெஸ்டர்ஸ் இருக்குது. எல்லாம் நல்லா மழை காலத்தில் போனோம்னு வச்சுங்க, நம்ம யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. ரூ. 50 ரூ. 100 கிடையாது. தாராளமாக 50 ரூபாய் 100 ரூபாயுமே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இதில். அதனால் தாராளமாக இந்த ரூ. 50 1000 எல்லாருமே யூஸ் பண்ணிங்க. ₹1000 ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நல்ல ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்காக இருக்கும். கவர்டு கார் பார்க்கிங் இருக்கும். ரூம் நல்ல பெரிய ரூமாகவே இருக்கும். சில ரூமில் பார்த்தீங்கன்னா சோஃபாலாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கடுத்து 1518 இது டேக்ஸோடு சேர்த்திங்கன்னா ₹1700 வரும். இந்த ரூம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிங்க அது. இப்போ மற்றெல்லாம் வந்து நான் ஏசி, இது வந்து ஏசியாகவே இருக்கும். நல்லாயிருக்கும் ரூமு. ஒரு வீடு மாதிரி ஒரு சில பார்த்தீங்கன்னா சில வீடுலாம் சில காட்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரியே இருக்கும். 2 பெட்ரூம், ஒரு ஹால் இதெல்லாம் வேறு இருக்கும். ஒரு 6, 7 காட்டேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஒன்று ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். நல்லா இருக்குங்க அது. 2 ரூம் இருக்கும். 2 ரூம்லேயும் 2 ஏசி கூட இருக்குது சில இடங்களில். அந்த மாதிரி வசதியான ஒரு காட்டேஜ் ₹1500 காட்டேஜ். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே மொட்டை அடிக்கிற இடம் வச்சுருக்காங்க. கல்யாண கட்டா அப்படின்னு சொல்கிற மொட்டை அடிக்கிற இடம். இந்த HVC காட்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. SNC வந்தோம்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த மாதிரி இதுக்கிட்ட அந்த PSCன்னு சொல்லுவாங்க, பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லா காம்ப்ளெக்ஸ்லையும் தனித்தனியாக மொட்டை அடிக்கிற இடம் வச்சுருக்காங்க. எங்கே வேணாலும் நீங்கள் மொட்டை அடிச்சிக்கலாம். அதாவது நியர்பையில் எங்கே தங்குறீங்களோ அதுக்கு நியர்பையில் எல்லா இடத்துலையும் மொட்டை அடிக்கிற இடம் வச்சுருக்காங்க. கல்யாண கட்டாங்கிற பேரில், மினி கல்யாண கட்டா அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. அது தவிர மெயின் கல்யாண கட்டா இருக்குது, கோயில் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் நம்ம மொட்டை அடிச்சிக்கலாம். குளிச்சுட்டு புஷ்கரில் போய் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பார்க்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் வந்து தங்கிட்டு புஷ்கரில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வராகசாமி சுவாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்த்துட்டு வாங்க. இதுதான் நடைமுறை. எங்கள் திருமலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற நடைமுறை இதுதான். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நார்மலாக எல்லோரும் தரிசனத்துக்கே நம்ம அடித்து பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கும்பொழுது அதெல்லாம் வச்சுக்கிறதுல குளிச்சோமா கடகன்னு ஓடி போய் கியூவில் நின்று சாமி பார்த்துட்டு வந்துடுறோம். உங்களுக்கு லெஷராக டைம் இருந்தால் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புஷ்கரில் குளிச்சுட்டு ஆதி வராக சாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அது 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது. கீழே திருப்பதியில் 4 அக்காமடேஷன் டிடியில் இருக்குது. ஒன்று வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்புக்கு விஷ்ணு நிவாசம், அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், மாதவம். இன்னொன்று திருச்சானூர், அதாவது அலமேலுமங்காபுரத்தில் இருக்கிற தோலப்பா கார்டன். இது 4மே ஆன்லைனில் தாங்க வரும். இது வந்து 4மே டிடிடி காட்டேஜ். இதில் விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாவில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஆன்லைன்லேயும் வரும், ஆஃப்லைன்லேயும் வரும். 2 ஆப்ஷன் இதில் இருக்குது. இதில் 4 டைப்பில் ரூம் இருக்குங்க. 300, 500, 800, 1300ன்னு 4 கேட்டகரியில் ரூம் இருக்குது. ஏசி, நான் ஏசின்னு 2 கேட்டகரி, 2லேயும் ரூம் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வசதி வேணுமோ அந்த மாதிரி இதில் புக் பண்ணிக்கலாம். விஷ்ணு நிவாசம் சீக்கிரம் புக் ஆகுங்க அது. அதுக்கடுத்தது அந்த சீனிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸுங்க. அது பெரிய காம்ப்ளெக்ஸு. இதில் வந்து 200, 400, 600 3 கேட்டகரியில் ரூம் இருக்கும். 200ங்கிறது வந்து நான் ஏசி, 400 வந்து ஏசி, 600ங்கிறது வந்து டீலக்ஸ் ஏசி. இந்த மாதிரி 3 கேட்டகரியில் ரூம் கொடுக்குறாங்க இதில். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதவம் சீனிவாசத்துக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் மாதவம். இது வந்து மிகப்பெரிய மல்டி ஸ்டோர் காம்ப்ளெக்ஸுங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இதில் வந்து எல்லாமே ஆன்லைன் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. அதோட முக்கியம் இதில் வந்து நான் ஏசி கிடையாதுங்க, ஒன்லி ஏசி. ஒன்று 800, இன்னொன்று 1000. இந்த 2 கேட்டகரி தான் இருக்கும். இதில் டேக்ஸோட பார்த்தீங்கன்னா 900, 1100ங்கிற மாதிரி வரும். இது எல்லாமே ஏசிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அது 2 கட்டில் டபுள் காட்டு, 2 காட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா ரூம்லேயும் பால்கனி இருக்கும். ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க அந்த மாதவம் காம்ப்ளெக்ஸு. இது வரைக்கும் நீங்கள் மாதவம் காம்ப்ளெக்ஸில் ரூம் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பதியில் தங்குறதா இருந்தால் அந்த மாதவத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி திருச்சானூரில் இருக்கிற தோலப்பா கார்டன் டிடிடி அக்காமடேஷன்லேயே ரொம்ப சீப்பான அக்காமடேஷன்னா அந்த திருச்சானூர் தோலப்பா கார்டன் தாங்க. திருச்சானூர் கோயிலுக்கு தாண்டி போனோம்னு வச்சிங்களேன், அங்கே வந்து அன்னதான கூடம் இருக்கும். அன்னதான கூடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த தோலப்பா கார்டன் அப்படிங்கிற ரெஸ்ட் ஹவுஸ் டிடிடியோட வச்சுருக்காங்க. முதல்ல ஒரு பழைய பில்டிங்காக இருந்தது. அதை வந்து இப்போ ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி புதுசாக மாற்றிருக்காங்க. நிறைய ரூம்லாம் கிடையாதுங்க, 24 ரூம் என்னமோ தான் அதில் இருக்குது. இதுலேயும் ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது. நான் ஏசி பார்த்தீங்கன்னா ₹100 தான் ரூமு, ஏசி ரூம் ₹300. 2 கேட்டகரி தான் அதில். ரொம்ப பெரிய ரூம்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதாகவும் சொல்ல முடியாது. பட் நல்லா இருக்குங்க ரூமு. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கும், ஒரு சர்வீஸ் ஏரியா வேறு இருக்கும். நல்லாயிருக்கும். அது ₹100க்கு நான் ஏசி ரூமுங்க, வாய்ப்பே கிடையாது எங்கள் திருப்பதியில். அதுமாதிரி ஏசி ரூமு ₹300ங்கிறது வந்து நம்ப முடியாமல் இருக்குது. நல்லா இருக்குங்க ரூம் எல்லாமே. ரொம்ப புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரூம் எல்லாமே. இதுமாரி வாய்ப்பு இருந்ததுன்னா திருச்சானூரோட தங்கிட்டு அதுமாரி எடுத்துக்கலாம். இதுவும் கிடைக்கிறது இல்லைங்க, இது வந்து கண்டிப்பாக புக் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்துக்கான புக்கிங்ஸ் எல்லாமே அறிவிப்பு வந்துருச்சு. அதுக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். அது தவிர என்றைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்றைக்கி காலையில் இது ஒரு ரிமைண்டர் மாதிரி அன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறோம், அதையும் பாருங்கள். அதில் என்னென்ன ஆப்ஷனில் எப்படி ஈஸியாக டிக்கெட் எடுக்க முடியும், அதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குங்கிறத பற்றி அன்னைக்கு காலையில் அது சொந்தமாக வீடியோ போடுறேன். அதையும் பார்த்துட்டு சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.